வணக்கம். இன்றும் இலங்கை தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். முதியோர் உதவித்தொகை பெறுநர்களை அதிகரிக்க முடிவு. அதாவது முதியோர் உதவி பெறுகின்ற ஆட்களின் தொகையை அதிகரிக்க முடிவு. விடைத்தாள் திருத்தும் பணி நாளை முதல் ஆரம்பம். இளையோரிடையே அதிகரிக்கும் HIV தொற்று. கிராமிய வைத்தியசாலைகளிலும் இனி விசேட வைத்தியர்களின் சேவை நடைபெறும். சுகாதார அமைச்சர் நடவடிக்கை. விளையாடி கொண்டிருந்த சிறுமியின் தங்கச் சங்கிலி அறுப்பு வவுனியாவில் சம்பவம். முட்டை விலை அதிகரிக்கும் முட்டை உற்பத்தியாளர் சங்கம் எச்சரிக்கை. தேசிய மட்ட பளுதூக்கலில் வடக்கு கிழக்கு தமிழ் மாணவிகள் வெற்றி சாதனை. மனித நுகர்விற்கு ஒவ்வாத உணவுகள் அளிப்பு. இராணுவ தளபதி யாழுக்கு விஷயம். தேர்தல் பிரசாரங்களில் அரச வாகனங்களை பயன்படுத்த தடை. மீறினால் சட்டம் பாயும் எச்சரிக்கின்றது பௌரல். உள்ளூராட்சி தேர்தலில் பொன் வேட்பாளர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க திட்டம். மியன்மாரியை உலுக்கிய நிலநடுக்கம். உயிரிழப்பு 10,000 தாண்டும் அபாயம். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை. வீடொன்றில் மோதிய சிறிய ரக விமானம். பயணித்த அனைவரும் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் கணேசன் குரல் சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எமது காணொலியை பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விரிவான செய்திகள். இலங்கையில் முதியோர்களுக்கான உதவித்தொகை பெறுகின்ற அந்த முதியோர்களுடைய தொகையை அதிகரிக்க தற்போது திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விரிவான செய்திகளை பார்ப்போம். முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிஸ்ஸ தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையினை 1 மில்லியனாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த விடயம் குறித்து கலந்துரையாடல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்துள்ள காப்போத சாதாரணதர பரீட்சைகளுக்கான விடைத்தாள்கள் திருத்துகின்ற பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான சாதாரணதர பரீட்சையின் விடைத்தாள் திருத்தம் பணிகள் செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள்களின் மதிப்பீடு 1066 மதிப்பீட்டு மையங்கள் நடைபெறும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. முதல்கட்ட விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் 1 முதல் 10 வரை நடைபெற உள்ளது. இதற்கான ஏறக்குறைய 16,000 ஆசிரியர்கள் இணைந்து கொள்வார்கள் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இளையோரிடையே அதிகரிக்கும் HIV தொற்று. நாட்டில் உள்ள இளைஞர்களிடையே HIV தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் 15 முதல் 24 வயது கிடைப்பட்ட 115 பேருக்கு HIV தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தரப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் நாட்டின் 824 பேருக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 718 பேர் ஆண்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் 47 பேர் எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான நிலையில் உயிரிழந்தனர். இலங்கையின் HIV தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ளுமாறு தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கிராமிய வைத்தியசாலைகளிலும் விசேட வைத்தியர்களின் சேவை. சுகாதார அமைச்சு நடவடிக்கை. கிராமிய வைத்தியசாலைகளிலும் விசேட வைத்தியர்களின் சேவை விரிவுபடுத்துவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் கங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். தற்போது ஆதார வைத்தியசாலைகள் அல்லது அவற்றுக்கு அடுத்த தரத்திலான வைத்தியசாலைகளில் மாத்திரமே விசேட வைத்தியர்கள் சேவை காணப்படுகின்றது. இதன் காரணமாக கிராமப்புற மக்களுடைய விசேட வைத்தியர்களின் சேவையை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு இயலாமல் போயுள்ளது. எனவே முன்னோடி வேலை திட்டமாக கண்டி மாவட்டத்தில் 6 வைத்தியசாலைகளில் அடுத்த மாதம் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். கிராமிய வைத்தியசாலைகளில் வாரத்திற்கு ஒரு நாள் விசேட வைத்தியர்களின் சேவையை பெற்றுக் கொடுப்பதற்கு இதனூடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. வீதிகளில் குப்பை வீசினால் சட்டம் பாயும். வீதிகளில் முறையற்ற வகையில் குப்பைகளை வீசுபவர்கள் அடையாளம் காணப்பட்டால் அந்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமாகாண ஆளுநருக்கு உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுக்கும் இடையிலே கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன்போது உள்ளூராட்சி மன்றங்கள் சுற்றுச்சூழல் சுத்தமாக பேணுவது தொடர்பான விடயம் ஆராயப்பட்டது. குறிப்பாக செம்மணி, வல்லைவெளி, கைதடி, கோப்பாய் வீதிகளில் கோழிக்கழிவுகள் முறையற்ற விதத்தில் வீசப்படுவது தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதேபோன்று பல்வேறு இடங்களிலும் குப்பைகள் கொட்டுவது தொடர்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு குப்பைகள் வீசுவர்களை அடையாளப்படுத்தி தந்தால் அந்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதன்போது சுற்றுச்சூழல் போலீசார் தெரிவித்திருந்தனர். விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியின் தங்கச்சங்கிலி அறுப்பு வவுனியாவில் சம்பவம். வவுனியா நகரசபை பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி ஒருவரின் தங்கச்சங்கிலி 2 பெண்கள் அறுத்துச் சென்றுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா பூங்கா வீதியில் அமைந்துள்ள நகரசபை பூங்காவில் சிறுமி ஒருவர் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார்.
இதன்போது அச்சிறுமியின் அருகில் சென்ற இரு பெண்களும் சிறுமியுடன் கதைப்பது போன்று கதைத்துவிட்டு சிறுமி அணிந்திருந்த சங்கச்சங்கிலியை அறுத்து சென்றுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் விவகாரம். வடக்கு கிழக்கில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பான விவகாரம். இருநாட்டு அமைச்சு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை விரைவில். கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவிப்பு. இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையிலான அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல் வெகு விரைவில் நடைபெறவுள்ளதென கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். முட்டை விலை அதிகரிக்கும். முட்டை உற்பத்தியாளர் சங்கம் எச்சரிக்கை. வீழ்ச்சியடைந்து வரும் முட்டையின் விலை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் முட்டை ஒன்றின் விலை 50 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ளதன் காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் கோழிகளை இறைச்சிக்காக விற்பனை செய்வதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஆண்டன் நிஷாந்த் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். தேசிய மட்ட பளுதூக்கல் போட்டியில் வடக்கு கிழக்கில் தமிழ் பெண்கள் சாதனை. தேசிய மட்ட கனிஷ்ட பிரிவு பெண்களுக்கான பளுதூக்கல் போட்டியில் வடக்கு மாகாண தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. அகில இலங்கை தேசிய மட்ட கனிஷ்ட பிரிவு பெண்களுக்கான பளுதூக்கல் போட்டியில் புலனறுவையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் வவனியா ரம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலயத்தை பிரதிநிதித்துவம் செய்த டி கோஷியா 53 கிலோ எடை பிரிவில் 110 கிலோ பளுவை தூக்கி தங்கப்பதக்கத்தையும், 69 கிலோ எடைப்பிரிவில் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியை பிரதிநிதித்துவம் செய்த ஆர் ஸ்ரீ பித்தகி 96 கிலோ பளுவை தூக்கி வெண்கல பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனித நுகர்வுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் அளிப்பு. ஒட்டுசுட்டான் பகுதியில் இலங்கை கிளிநொச்சி ஒட்டுசுட்டான் பகுதியில் சுகாதார பரிசோதகர்கள் நடத்திய திடீர் சோதனை நடவடிக்கையில் மனித நுகர்வுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டதோடு உணவுக் கடைகள் மூடப்பட்ட சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. ஒட்டுசுட்டான் சுகாதார பரிசோதகர்களான லோஜிதன் டிரெக்ஷன் அதிருஷன் ஆகிய சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து குறித்த பகுதியில் நடத்த திடீர் சோதனை நடவடிக்கையின் போது உணவகம் ஒன்று 10 கிலோ ரொட்டி ரோல்ஸ் போன்ற மனித நுகர்வுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சுகாதார பரிசோதகர்களால் அளிப்பு செய்யப்பட்டிருந்தது. இனி சர்வதேச செய்திகள். மியன்மாரை உலுக்கிய நிலநடுக்கம். உயிரிழப்பு 10,000 தாண்டும் அபாயம். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை. மியன்மார் நடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டும் அபாயம் இருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மத்திய மியன்மாரில் சமீபத்தில் 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு பிறகும் நாடு 6 வலுவான பின் அதிர்வுகளால் பாதிக்கப்பட்டது. இது ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மியன்மாரை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இராணுவ ஆட்சியால் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள மியன்மார் மக்கள் நிலநடுக்கத்தால் கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலநடுக்கம் மியன்மாரில் 2வது பெரிய நகரமான மண்டலோயிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலநடுக்கத்தின் போது மண்டலோயின் ஒரு பாடசாலையில் கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 12 குழந்தைகள் மற்றும் அவர்களுடன் ஆசிரியர்கள் உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை மீட்பு பணியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். வீடொன்றில் மோதிய சிறிய ரக விமானம். பயணித்த அனைவரும் உயிரிழப்பு. அமெரிக்கா மினசோட்டா மாநிலத்தில் புரூக்ளின் பார்க் நகரப்பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை சிறிய ரக விமானம் ஒன்று மோதி வீடொன்று தீப்பற்றி எறிந்துள்ளது. இந்த சம்பவத்தில் விமானத்தில் பயணித்த எவரும் உயிர் பிழைக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானம் மோதி வீடு தீப்பற்றி எரிந்து முற்றிலும் நாசமாகியுள்ளதோடு அருகிலுள்ள வீடுகளும் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் வீட்டிலிருந்த எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என நகர தகவல் தொடர்பு முகாமையாளர் தெரிவித்துள்ளார். விமானத்தில் பயணித்த எவரும் உயிர் பிழைக்கவில்லை. இருப்பினும் எத்தனை பேர் அதில் பயணித்தனர் என்பது உடனடியாக தெரிய வரவில்லை என நகர தீயணைப்பு திணைக்களத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். ஷோகாட்டா TBM 7 என அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த விமானத்தின் அதிகபட்சமாக 7 பேர் பயணிக்க முடியும் என தகவல்கள் வெளியாகி உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். உப்பு நீரில் கரையும் பிளாஸ்டிக்கு கண்டுபிடிப்பு. ஜப்பான் விஞ்ஞானிகள் அசத்தல். சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுப்பதற்காக உப்பு தண்ணீரில் உடனடியாக கரையும் புதிய பிளாஸ்டிக்கை ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஜப்பானில் உள்ள எமர்ஜென்ட் மோட்டார் சைன் ஆய்வு நிலையத்தின் விஞ்ஞானிகள் இந்த புதிய வகை பிளாஸ்டிக்கை உருவாக்கியுள்ளனர். இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் போது உறுதியானதாக இருக்கும் எனவும் உப்பு தண்ணீரில் போட்டவுடன் கரைந்துவிடும் தன்மை கொண்டதெனவும் ஆராய்ச்சி குழுவுக்கு தலைமை தாங்கிய விஞ்ஞானி தகுஷோ ஐதா தெரிவித்துள்ளார். குறித்த பிளாஸ்டிக் உப்பு தண்ணீரில் கரைந்ததும் அது மக்கும் தன்மை பெறுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இடிபாடுகளுக்கிடையே கேட்கும் அவலக்குரல். மியன்மாரில் துயரம். மீட்பு பணியாளர்கள் தெரிவிப்பு. மியன்மார் மண்டலாயில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்குண்டவர்கள் தங்களை காப்பாற்றுமாறு இன்னமும் மன்றாடி கொண்டிருக்கின்றனர் என சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. உயர்மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்குள் சிக்குண்ட 7 பேரை காப்பாற்றுவதற்காக முயற்சிகளில் மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்து 50 பேரை மீட்டதாக ஒருவர் தெரிவித்திருந்தார். நாங்கள் இடிபாடுகளுக்குள் சிக்குண்டிருக்கின்றோம். ஏனையவர்களை காப்பாற்ற முயல்கின்றோம். ஆனால் அதற்குள் பாரிய இயந்திரங்கள் தேவை. அவர்கள் இன்னமும் அலறுகின்றனர். அவர்களின் அவலக்குரல்களை கேட்க முடிகின்றது. ஆனால் அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என மீட்பு பணியாளர்கள் ஒருவர் தெரிவித்துள்ளார். பெரும் இயந்திரங்கள் இருந்தால் இடிபாடுகளை அகற்றி அவர்களை காப்பாற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.